ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறேன். சாதத்தை உதிரியாக வடிச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து எடுத்து வச்சிடலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 10 முந்திரியை 2 உடைச்சி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீந்து சேர்த்துருக்கேன். 3 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்து கலந்து விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கேரட் பொடியாக நறுக்கி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்ச நேரம் கலந்து விட்டதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 3 எலுமிச்சை பழத்துலேருந்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட வேண்டியதான். ரொம்பவே சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுத்ததோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.